என் நண்பன், என் தளபதிடா. ஜனநாயகன் படம் நேற்று 2வது நாள் எவ்வளோ வசூல் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். டே 1 தொடர்ந்து டே 2 ஒரு நல்ல நம்பர் வந்திருக்காங்கிறத பார்ப்போம். இந்த 2 நாளில் டோட்டல் கலெக்ஷன் எவ்வளோன்னு பார்ப்போம். அப்புறம் ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே, இந்த படம் இந்தியாவில் இது ஒரு பெரிய சம்பவமே பண்ணியிருக்குங்க. அட்வான்ஸ் புக்கிங்கில் அது எவ்வளோ அப்படிங்கிறத பார்ப்போம். எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய ரெக்கார்டே கிரியேட் பண்ண போகுதுன்னு நினைக்கிறேன் ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே. அதை பற்றி பேசுவோம். இது இல்லாமல் போன வாரம் வந்த சில தமிழ் படங்கள், அந்த படங்களோட வசூல்லாம் எப்படி இருக்கு, அப்புறம் ஒடிசி இதுவரையும் இந்த 8 நாள்ல எவ்வளவு வசூல், இன்னும் சில படங்கள் அதெல்லாம் என்னென்ன படங்கிறத வீடியோக்குள்ள பார்க்கலாம். நேற்று வீடியோல நான் வந்து ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருந்தேன், ஸ்கிரீன்ல காட்டுறேன் பாருங்க. இதுதான் அந்த ஃப்ரேம். நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. ஆமாங்க, டும் 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 அப்படிங்கிற படம் தான். அந்த படத்துல உன் பேரை சொன்னாலே அப்படிங்கிற பாட்டு அந்த பாட்டுல வரக்கூடிய ஃப்ரேம் தான். ஸோ இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நூர் மாஸ்கே 100 ஃபேஸ், ஷேக் முகமது ஷேக், ஸ்ரீ நவீன் நவீன், நிசார் அகமது, கார்த்திகேயன். இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க, கமெண்ட்ல போடுங்க. ஈவில் டெட் பன் இந்த படம் நேத்து 15வது நாள் இந்தியாவில் 34 லட்சம், டோட்டலா இந்தியாவில் 34 கோடி 50 லட்சம், வேர்ல்டு வைடு 53.7 மில்லியன் US டாலர்ஸ், 520 கோடி கிட்ட வருது. பட்ஜெட் 20 மில்லியன் US டாலர்ஸ். ஒடிசி நேற்று 8வது நாள் ஒரு செம்ம கலெக்ஷன் எடுத்திருக்கு. தமிழ்நாட்டில் 50 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 1 கோடியே 12 லட்சம், கர்நாடகாவில் 1 கோடியே 80 லட்சம், கேரளாவில் 65 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 5 கோடி 20 லட்சம், இந்தியாவில் டோட்டலா 9 கோடியே 27 லட்சம். நேற்று 8வது நாள் டோட்டலா 9 கோடியே 88 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 17 கோடியே 78 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், கர்நாடகால 20 கோடியே 91 லட்சம், கேரளால 7 கோடியே 71 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 67 கோடியே 55 லட்சம், டோட்டலா இந்தியால 123 கோடியே 83 லட்சம். இந்த படம் 8 நாளா கலெக்ட் பண்ணிருக்கு. ஒரு பெரிய நம்பரை தொடர்ந்து எடுத்துட்டு இருக்கு. இந்த சாட்டர்டே சண்டே பெரிய நம்பரே வரப்போகுது. ஏன்னா அட்வான்ஸ் புக்கிங் கூட ஒரு நல்ல நம்பர் வந்திருக்கு இந்த சாட்டர்டேக்கு. ஸோ டோட்டலா வேர்ல்டு வைடு 342 மில்லியன் US டாலர்ஸ், 3300 கோடி கிட்ட வருது. பட்ஜெட் 250 மில்லியன் US டாலர்ஸ். தமால் 4 நேற்று 15வது நாள் இந்தியாவில் 2 கோடியே 84 லட்சம், உலகம் முழுக்க 3 கோடியே 19 லட்சம், டோட்டலா 167 கோடியே 61 லட்சம் இந்தியாலையும், 192 கோடியே 96 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 150 கோடி பட்ஜெட். இந்த வீக்கெண்டோட 200 கோடியை தாண்டும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். லெனின் நேற்று 15வது நாள் ஆந்திரா தெலுங்கானால 45 லட்சம், உலகம் முழுக்க 51 லட்சம், 50 கோடி கிட்ட ஆந்திரா தெலுங்கானால கலெக்ட் பண்ணியிருக்கு. உலகம் முழுக்க 68 கோடியே 31 லட்சம், 50 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். அப்புறம் நேற்று வந்து சென்னை லவ் ஸ்டோரி அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் டே 1 ஆந்திரா தெலுங்கானால 4 கோடியே 32 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 52 லட்சம், ஓவர்சீஸ்ல 2 கோடியே 40 லட்சம், உலகம் முழுக்க 7 கோடியே 24 லட்சம் இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. 30 கோடி பட்ஜெட். டே 1 ஒரு செம்ம ஓப்பனிங்கே வந்திருக்கு. இப்போ நான் சொன்ன இந்த டே 1 கலெக்ஷனுங்கிறது ப்ரீமியர் ஷோவையும் சேர்த்து, அதுக்கு முன்னாடி நாள் நைட்டு போட்டிருப்பாங்களா ப்ரீமியர் ஷோ, அதையும் சேர்த்து. ஸோ கட்டா குஸ்தி 2 நேற்று 22வது நாள் எப்படிப்பட்ட வசூல்னா, தமிழ்நாட்டில் 7 லட்சம், உலகம் முழுக்க 8 லட்சம், டோட்டலா 39 கோடியே 55 லட்சம் தமிழ்நாட்டிலும், 52 கோடியே 54 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 27 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். இதே முரளி நேற்று 15வது நாள் தமிழ்நாட்டில் 8 லட்சம், உலகம் முழுக்க 9 லட்சம், 28 கோடியே 66 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 19 கோடியே 25 லட்சம் தமிழ்நாட்டில், 26 கோடி பட்ஜெட். அன்பே டயானா நேற்று 8வது நாள் தமிழ்நாட்டில் 10 லட்சம், உலகம் முழுக்க 11 லட்சம், 4 கோடி தமிழ்நாட்டில் கலெக்ட் பண்ணியிருக்கு. 4 கோடியே 65 லட்சம் உலகம் முழுக்க. இன்னைக்கு சாட்டர்டேவும் சண்டேவும் ஒரு 25 லட்சம் 25 லட்சம் கிட்ட கலெக்ட் பண்ணிச்சுன்னா இந்த படம் ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அந்த பிரேக் இவனை நெருங்குறதுக்கு. 7 கோடி இந்த படத்தோட பட்ஜெட் அப்ராக்சிமேட்டா. ஜனநாயகன் நேற்று 2வது நாள் எப்படிப்பட்ட வசூல் வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் 16 கோடியே 77 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 2 கோடியே 19 லட்சம், கர்நாடகால 3 கோடியே 32 லட்சம், கேரளால 2 கோடியே 15 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 2 கோடியே 45 லட்சம், ஓவர்சீஸ்ல 8 கோடியே 15 லட்சம், உலகம் முழுக்க 35 கோடியே 3 லட்சம் இந்த படம் வந்து கிரியேட் பண்ணிருக்கு. ஸோ இந்த படம் தமிழ்நாட்டில் ஒரு நல்லாவே ஹோல்டு பண்ணியிருக்கு. 16 கோடிக்கு மேல வசூலுங்கிறது உண்மையிலேயே நல்ல ஹோல்டு. ஏன்னா இது மற்ற விஜய் படத்தோட நம்மளால கம்பேர் பண்ண முடியாது. இந்த படத்துக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கு, அது தொடர்ந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாம இந்த படம் நேற்று 16 கோடிக்கு மேல கலெக்ட் பண்ணியிருக்குங்கிறது நேற்று வெள்ளிக்கிழமை, அது வந்து ஒர்க்கிங் டே. அது மட்டும் இல்லாம மற்ற எல்லா இடத்துலையுமே பெரிய அளவுல டிராப் இருக்கு. முக்கியமா ஓவர்சீஸ்ல பயங்கர டிராப் இருக்கு. சாட்டர்டே சண்டே இன்னும் பெரிய நம்பர் பிக்கப் ஆகுதான்னு பார்ப்போம். 35 கோடிக்கு மேல வசூலுங்கிறது பெரிய விஷயம் தான் ஜனநாயகனுக்கு. ஸோ டோட்டலா தமிழ்நாட்டில் 42 கோடியே 92 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 6 கோடியே 31 லட்சம், கர்நாடகால 14 கோடியே 87 லட்சம், கேரளால 7 கோடியே 75 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 5 கோடியே 95 லட்சம், ஓவர்சீஸ்ல 40 கோடியே 30 லட்சம். உலகம் முழுக்க இந்த படம் 2 நாள்ல 118 கோடியே 10 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 400 கோடி அப்ராக்சிமேட்டா.
ஸோ இந்த 2 நாள்ல 118 கோடிங்கிறது பெரிய வசூல் தான். இதை தொடர்ந்து இந்த படம் டே 3க்காக எவ்வளோ அட்வான்ஸ் புக்கிங் கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். ஆக்சுவலாக நல்ல நம்பர். தமிழ்நாட்டில் 12 கோடி 55 லட்சம் அட்வான்ஸ் புக்கிங்ல டே 3க்காக கலெக்ட் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானால 1 கோடி 20 லட்சம், கர்நாடகாவில் 2 கோடி 25 லட்சம், கேரளாவில் 96 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் ஹிந்தி பெல்ட்ல 1 கோடியே 35 லட்சம், இந்தியாவில் மட்டுமே 18 கோடியே 31 லட்சம். எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் மட்டுமே 30 கோடிக்கு மேல டே 3க்காக வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ 40ல இருந்து 50 crore கிட்ட பாசிபிள் இருக்கு டே 3. ஸோ பார்ப்போம். இருந்தாலும் உங்களோட ப்ரெடிக்ஷனை கமெண்ட்ல போடுங்க. இந்த ஓப்பனிங் வீக்கெண்டுக்காக, அதாவது ஞாயிற்றுக்கிழமை வரையும் இந்த ஜனநாயகன் படம் எவ்வளவு கலெக்ட் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. யார் மேட்ச் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே இந்த படம் அட்வான்ஸ் புக்கிங்ல செம்ம சம்பவம் பண்ணிட்டு இருக்குங்க. பெரிய சம்பவம் அப்படின்னே சொல்லலாம். ஜூலை 30 ரிலீஸ் ஆக போகுது. இன்னும் நடுவில் ஒரு 4 நாள் இருக்கு. இப்பவே இந்த படம் எவ்வளவு அட்வான்ஸ் புக்கிங்னு பார்த்துருவோமா? தமிழ்நாட்டில் 37 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 2 கோடியே 41 லட்சம், கர்நாடகாவில் 2 கோடியே 58 லட்சம், கேரளாவில் 1 கோடியே 82 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 13 கோடியே 69 லட்சம் இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஹிந்தி பெல்ட்ல மட்டும் 20 கோடியே 87 லட்சம் இந்த படம் டே 1க்காக இப்பவே கலெக்ட் பண்ணியிருக்குங்க. இந்தியாவில் செம்மையான அட்வான்ஸ் புக்கிங் நடந்திருக்கு. இத்தனைக்கு நாள் இன்னும் நிறைய இருக்கு. ஒரு பெரிய அட்வான்ஸ் புக்கிங்கே நம்பரா வரப்போகுது அப்படின்னா டே 1 கலெக்ஷன் எவ்வளவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க. இருந்தாலும் உங்களோட ப்ரெடிக்ஷனை கமெண்ட்ல போடுங்க. ஒரு 2-3 நாளா ஒரு விஷயத்த தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த நீட் ப்ரொடெஸ்ட் போயிட்டு இருக்குல்ல. ஸோ நார்த் இந்தியாவில் இருக்கிறவங்கலாம் ப்ரொடெஸ்ட் பண்றதாவும், தமிழ் ஆடியன்ஸ்லாம் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறவங்கலாம் தேட்டரில் போய் உட்காந்துருக்கிறதாவும். அப்போ இந்த படத்தை யார் 20 கோடிக்கு புக் பண்ணது? ஒடிசியை யார் 123 கோடிக்கு போய் பார்த்தது? அதை பத்தி நம்ம டீட்டெயிலாக சொல்ல தேவையில்லை. இருந்தாலும் சொல்றேன், இந்த படம் ஒடிசிலாம் போய் பார்த்தாங்கன்னா சொல்ல மாட்டாங்க. அது ஜனநாயகனுக்கு மட்டும்தான் அப்ளை பண்றாங்க. அது ஏன்னு தெரியல. சரி, அடுத்ததா இன்னைக்கான ஆனிவர்சரி மூவிஸ்ல மகாவதார் நரசிம்மா 1 வருஷத்தை கடந்திருக்கு. கன்னடால, அதாவது கன்னடா லாங்குவேஜ்ல இந்த படம் 11 கோடியே 55 லட்சம், தெலுங்கு லாங்குவேஜ்ல 59 கோடியே 60 லட்சம், ஹிந்தி லாங்குவேஜ்ல 220 கோடிக்கு மேல பார்த்துருக்காங்க, தமிழ்ல வந்து 3 கோடியே 65 லட்சம், மலையாளம்ல 70 லட்சம். இந்த படம் இந்தியாவில் மட்டும் 295 கோடியே 75 லட்சம், ஓவர்சீஸ்ல ஒரு 29 கோடியே 85 லட்சம், உலகம் முழுக்க 325 கோடியே 60 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. பட்ஜெட் 20 கோடி, 156 கோடிக்கு மேல ஷேர் வந்து வசூல் ரீதியா பெரிய வெற்றி. வெறும் 18 கோடி தான் தியேட்டரிக்கல் ரைட்ஸாவே போயிருந்தது. அப்போ எவ்வளவு லாபம் பாருங்க இந்த படத்துக்கு. பெரிய பிளாக் பஸ்டர், ஆல் டைம் பிளாக் பஸ்டர் அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததா தலைவன் தலைவி இன்னையோட 1 வருஷத்தை கடந்திருக்கு. இந்த படமே பெரிய வசூல் ரீதியா வெற்றி படமா அமைஞ்சது. தமிழ்நாட்டில் 67 கோடியே 9 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 3 கோடி 25 லட்சம், கர்நாடகாவில் 4 கோடி 5 லட்சம், கேரளாவில் 1 கோடி 24 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 74 லட்சம், ஓவர்சீஸ்ல 18 கோடி 50 லட்சம், உலகம் முழுக்க 94 கோடி 87 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. பட்ஜெட் 25 கோடி, தியேட்டரிக்கல் ரைட்ஸ் 16 கோடி, 44 கோடிக்கு மேல ஷேர் வந்து இந்த படமே பிளாக் பஸ்டர் திரைப்படமா அமைஞ்சது. இந்த படம் உங்க எத்தனை பேர் ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.